ஹாய் கைஸ், வெல்கம் டு மலர் கிச்சன். சுட சுட இட்லியோட மட்டன் குழம்பும் மட்டன் ஃப்ரையும் இப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி, 5-6 சின்ன வெங்காயம், ஒரு பத்து தேங்காய், தேவையான அளவு கல்லுப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். மூடி போட்டு மூடிட்டு 4 to 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாடியில் தேங்காய், பூண்டு, இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4 லவங்கம், பட்டை, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். கறி நல்லா வெந்துடுச்சு. கறியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளி, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஐம்பது கிராம் கறி மசாலா பொடி சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்திக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு மூடிட்டு 5 to 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். நல்லா கொதிக்குது. நல்லா கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் குழம்பு சூப்பராக இருக்கும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி விடலாம். குழம்புல இருக்கிற மட்டன்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மட்டனை வச்சு தான் மட்டன் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புல சேர்த்திக்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். குழம்புல இருந்து எடுத்து வச்சுருக்கிற மட்டனை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம்.
தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. அவ்வளோதாங்க, மட்டன் ஃப்ரை ரெடி. சுட சுட இட்லியோட மட்டன் குழம்பும் மட்டன் ஃப்ரையும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மட்டன் குழம்பு செய்ய தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய் கைஸ்.